ஏங்க நடந்த பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? படபடன்னு பேசிட்டாலடா. இங்கே பாரு, அத்தனை பேர்த்து முன்னாடி சிஸ்டர் அசிங்கப்படுத்துனாங்களா மாப்பிள்ள, அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்க தானே செய்யும். சரிடா மாப்பிள, ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேட்க வேண்டியதானே. நீ என்னடா சொல்ல போகிற? எங்கள் அண்ணன் சாதாரணமாக தான் சொன்னார், எங்கள் அண்ணன் கோபத்தோட சொன்னதெல்லாம் பெருசாத்துக்காத, இதை தானே நீ வேற என்ன சொல்ல போகிற? வேற என்னடா சொல்ற? அதுக்கு தாண்டா சொல்கிறேன், எதை பற்றி யோசிக்காத, நடந்ததை நீயும் மறந்துடு, சிஸ்டரும் மறந்துடட்டும், அதான் சரி. அதை எப்படிடா மறக்க முடியும்? அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாதுடா. பின்ன என்ன செய்ய போறியா? இப்போ என்ன, என் காசுல அவளுக்கு புடவை வாங்கி தரல, அதானே அவ பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் நான் சம்பாதிச்சு அந்த காசுல வாங்கி கொடுக்கணும், அதானே அவன் எதிர்பார்க்குறா. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண போற? சம்பாதிக்க போறியா? ஆமாண்டா, அவ சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா. நான் சம்பாதிச்சு தான் அதில் வாங்கி கொடுக்கணும், ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அவ கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொன்னதா ஆகும். என்ன இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்ட? டேய், நீ அப்புறம் சம்பாதிப்ப? சம்பாதிக்கிறதுனா உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் தெரியாதா? தெரியுமா? ஏய் கீழே இறங்க. என்ன, என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவளை விட நீ தாண்டா இப்போ மோசமாக பேசிட்டு இருக்க. என்ன கோவத்தை நம்ம பக்கத்தில் போகிறான், தப்பாக நினச்சிக்காதரா. இங்கே பார், நீ வந்து ரோட்டில் போகிற 4 பேர்த்து அடிக்கிறேன்னு சொல்லுவே, கண்டிப்பாக அடிச்சு போட்டு வந்துடுவேன், அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. அப்புறம் உங்கள் கிருபானனுக்கான என்ன வேணாலும் செய்வேன், அதுவும் எனக்கு சந்தேகமே கிடையாதுப்பா. ஆனால் இந்த சொந்தமாக உழைக்கிறதெல்லாம் அதெல்லாம் வேணாமாப்ல. அது என்னன்னா, இங்கே பாரு, அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேவாப்ல. மாப்பிள 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 நில்லு மாப்பிள. இங்கே பாரு, என்னடா முன்ன பின்ன யோசிக்காமல் பேர் எழுதி கொடுத்து வந்திருக்க. சிலம்பம்னா என்னன்னு தெரியுமாடா? இங்கே பாரு, ஒரு வட்டமே துணுன்னு தாண்டா இருக்கும், அதுக்குள்ளே இருந்து எதிரி அடிக்கணும். இதெல்லாம் எப்படா முடியும் உன்னால? நீ எல்லாம் ஓட விட்டு அடிக்கிற வேண்டா. இங்கே பார், மறுபடியும் சொல்கிறேன், இது உனக்கு சரிப்பட்டு வராது. ஏய், நெஞ்சில வலுவும் தோல்ல தெம்பும் இருந்தா எங்க வேணா ஜெயிக்கலாம்டா. அது எனக்கு இருக்கு, நிச்சயம் ஜெயிப்பேன். வாடா. டைலாக்லாம் நல்லா தான் பேசுறான். என்னடா இது? ஐயோ, அச்சோ, ஏய் சோ, எவன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கிறது? யாருடா அது திரு? அவன் எதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கான்? என்ன மாப்பிள்ள இது? பேர் கொடுத்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ கலந்துக்கு போறன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என் வண்டியை பாரு எப்படி உடச்சு வச்சிருக்கான் பாரு. ஸோ என் பைக்கு போச்சே. என்னை மிரட்டி பார்க்குறானா? என்னை பற்றி அவனுக்கு சரியா தெரியல. இருக்குடா அவனுக்கு, நான் யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு. எங்க போற? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் இது சலம் போட்டிலாம் வேணான்னு. கேட்டானா? டேய் இருடா. ஹலோ, யாரு யார் பேசுறது? ஏய் ஏய் ஏய், வெக்கமா இல்லை உனக்கு? டேய், உனக்கு என்ன பார்த்தா அவ்வளோ பயமாடா? ஏய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? டேய், சும்மா நடிக்காதடா. சிலம்பம் போட்டியில் பேரை பதிவு செஞ்சு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன மிரட்டுற? பைக்கை வர உடச்சி வச்சிருக்க. என்ன கமிட்டி ஆளுங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மிரட்டுறியா? இந்த பார், இப்படிலாம் பண்ண அசிங்கமா இல்லை? டேய், என் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏதாவது ராங் நம்பருக்கு கூப்பிட்டியா? இல்லை ஏதாவது சரக்கு அடிச்சுட்டு உளறிட்டு இருக்கியா? டேய் திரு, நீ தானடா? ஹேய், என்ன
சத்தத்தையே காணோம். தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து மோதணும்டா. பொம்பளை மாதிரி முகத்தை காட்டாம மோதுற. நிறுத்துறா. என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ சிலம்பம் போட்டியில பேர் கொடுத்ததே எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்க. நடிக்காதடா. நான் இவ்வளோ தில்லா நேருக்கு நேரா ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நீ தான் என் பைக்கை உடைச்சேன்னு ஒத்துக்கடா. ஃபோன் பண்ணோன்னே பயந்து பம்முற. ஏய், நான் ஏன்டா உனக்கு பயப்பட போறேன்? நீ தான் பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க. போன விட. என்னடா சொல்றான்? ஃபோனை கட் பண்ணிட்டான்டா. பயந்துருப்பான்டா. என் கண்ணில் மட்டும் மாட்டட்டும், சதைச்சிட்றேன். என்ன மாப்பிள்ள நஷ்டம் எடுத்து தரானா? திமிரா பேசுறான்டா. மென்டல் மாதிரி அவன் காரன் நான் உடைச்சேன். என்ன மெண்டல் மாதிரி? மெண்டல் தான்டா அவன். சும்மா இருந்த போய் உடைச்சிருக்கா, மெண்டல் மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒன்று மாப்பிள்ள, அவன் வேணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை விடவே கூட நஷ்டம் வாங்கி ஆகணும். எப்படியும் சிலம்பம் போட்டிக்கு வருவான்ல, அங்க இருக்குடா அவனுக்கு. ஏய், நான் பார்த்துட்டு இருக்க. ஏய் மாப்பிள்ள, வண்டி எடுத்துட்டு வந்துரு. இதெல்லாம் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்களே. கார் அவங்க பார்க்கறதுக்குள்ள சரி பண்ணணும். இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கிறத இனி யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியதுதான். கவி, நம்ம பிளான் பண்ண மாதிரி சிலம்பு போட்டிக்கான கம்பங்களை ரெடி பண்ணிட்டேன். 2 குச்சியோட முனையிலையும் கண்ணுக்கு தெரியாத தார்முள் மாதிரி 2 ஆணிங்களை வச்சிருக்கேன். பார்த்தா கண்ணுக்கே தெரியாது. அதுக்குள்ள ஹெவி பாய்சன் தடவி இருக்கு. சிலம்பத்தில் ஒரு ரூல் உண்டு. எதிர்த்து விளையாடுறவங்க நெத்தி பொட்டில் யார் அந்த குச்சி வச்சு பொட்டு வைக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க. இப்போ திரு கர்ணா நெத்தியில் பொட்டு வச்சாலும் சரி, இல்லை அந்த கர்ணா திரு நெத்தியில் பொட்டு வச்சாலும் சரி, அந்த விஷம் நெத்தி பொட்டில் பட்டு தலைக்கேறி அங்கேயே செத்து விழுந்துருவாங்க. இது ரொம்ப மோசமான விஷம். இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம்.